கள்ளச்சாராய விவகாரத்தில் தொடர்புள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் தவறில்லை என திருச்சி மக்களவை உறுப்பினர் துரை வைகோ ஆவேசமாக கூறியுள்ளார். பெரம்பலூரில் மதிமுக நிர்வாக இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின் பேட்டியளித்தவர் பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் அதிக கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கூறினார். இந்த கண்ணுக்குட்டிங்கிற நபர் குற்றம் செஞ்ச நபர் கலாச்சாரத்தை வித்துவர் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ வெளியே எப்படி வந்தார் அப்படின்னா, அப்போ அவருக்கு உடனே இருக்கிற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் தண்டனைகள், அவங்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். இது போன்ற சட்டங்கள் இதுதான் நான் அரசியல் இயக்கங்களை பேச சொல்றேன் நான். இது போன்ற சமூகம் மறுபடியும் நடக்கக்கூடாதுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா இயக்கத்தில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் பொறுத்திருக்கீங்க நீங்க இது சார்பாக நீங்க பேசுங்க. ஆனா இந்த நேரத்துல இதுல ஒரு அரசியல் ரீதியா இதுல ஒரு ஆதாயம் தேடுறது ஒரு தவறானது. பூர்ண மதுவிலக்கு இருக்கிற குஜராத் பாஜக குஜராத் மாநிலம் சரி, அங்க பூர்ண மதுவிலக்கு இருக்கிற பீகார் குஜராத்ல, அங்க பீகார்லயும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி ஆட்சி தாங்க. அங்கேயும் பொறுத்த வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு இருக்கு. அங்கேயும் தொடர் சம்பவங்கள். இன்ஃபேக்ட் பூர்ண மதுவிலக்கு இருக்கிற மாநிலங்கள் குஜராத்லயும் பீகார்லயும் தான் அதிக கள்ளச்சாராய மரணங்கள். 2022 பீகார்ல மாத்திரம் ஒரு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் கள்ளச்சாராயம் மரணங்கள் ஆயிடுச்சு. குஜராத்லயும் கிட்ட அதே வருஷம் 2022 கிட்டத்தட்ட 52 பேர் இறந்தாங்க.